ஆமென். சரி, அவருடைய வசனத்துக்கு ஜெபிப்போம். தோப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே மறுபடியுமாய் உம்முடைய வெளியேற பெற்ற வார்த்தைகளை தியானிக்கும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய இருதயங்களிலே தெளிவாக பதிய, ஆண்டவரே, அவைகளை நாங்கள் மறந்து விடாதபடி அப்பா உம்முடைய வருகை மட்டும் அவைகளை நாங்கள் காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஞானத்தில், எங்களுடைய பலத்தில் நம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க முடியாது. நம்முடைய ஆவியானுடைய பலத்தோடு அதை செய்யும்படி கடந்து வந்திருக்கிறோம். அடியேன் உட்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கடந்த சில வாரங்களாக முக்கியமான அந்த காரியத்தை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அவைகளை பேசுகிறார். ஆமென். மனிதனை நிர்வாணத்துக்குள்ளே நடத்துகிறது பிசாசு என்ற அந்த காரியங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் அதை குறித்த சில காரியங்களை தான் தியானிக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் இன்னொரு காரியத்தை குறித்து தேவன் சொன்னபடினாலே அந்த புதிய காரியத்தை தியானிக்க போகிறோம். வருகிற கிழமை கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் தொடர்ந்து நாம் அந்த காரியத்தை தியானிப்போம். கடைசி நாட்கள் நமக்கு தேவையான காரியம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 29ஆம் வசனத்திலே இருந்து 30வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்திமரத்தை மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது, அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள் என்று சொன்னார். அறிகிறீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 29லிருந்து நாம வாசித்தால், அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஆமென். 29ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு உவமையாக தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அன்றியும், நல்ல கவனிங்கள், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். நல்ல கவனிங்கள். அத்தி மரம், அதாவது ஒலிவ மரம், திராட்சை செடி, இது மூன்றுமே இஸ்ரவேலினுடைய தேசிய சின்னங்கள். அந்த நாட்டினுடைய தேசிய சின்னம் அது. ஆகவே இங்கே அத்தி மரம் என்று அல்லது திராட்சை செடி என்று தேவன் குறிப்பிடுகிற காரியங்கள் இஸ்ரவேலையும் அந்த இஸ்ரவேல் மக்களையும் அந்த தேசத்தையும் குறிக்கும். ஆகவே நல்லா கவனியுங்கள். கடைசி காலத்திலே நடக்க போகிற ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். அத்தி மரம் துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் கோடாரியானது வேறருகே வைக்கப்பட்டிருந்தது கனி கொடுக்காதபடியாலே. நல்லா கவனிங்கள். ஆண்டவர் சொன்னார், திராட்சை தோட்டத்துக்குள் ஒரு அத்தி மரம் இருந்தது. அதற்குள்ளே கனியை தேடின போது கனி இல்லை. ஆகவே ஆண்டவர் சொன்னார், நான் 3 வருஷமாக கனியை தேடுகிறேன். ஆகவே இதை வெட்டட்டுமா என்று கேட்டபோது, இப்போது வெட்ட வேண்டாம், இந்த முறையும் நாங்கள் கொத்தி எரு போடுவோம், கனி கொடுக்காவிட்டால் வெட்டுவோம் என்று சொன்னார். அதன்படியே இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யாதபடினாலே, கலகம் செய்கிற மக்களாய் இருந்தபடினாலே அது வெட்டப்பட்டதை தவிர வேரோடு புடுங்கப்படவில்லை. ஆமென். அதனுடைய அடிவேர் மண்ணிலே தான் இருந்தது. ஆகவே கர்த்தர் சொன்னார், கடைசி நாட்களிலே அத்திமரம் துளிர்விடும். ஆமென். அத்திமரம் வெட்டப்பட்டு போன போது எல்லாருமே அந்த அத்திமரத்தை, அந்த வெட்டப்பட்டு போன அந்த மரத்தை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுல இருந்த அந்த அடி வேரை ஜனங்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். எப்பொழுது இது துளிர்க்கும், எப்பொழுது இது துளிர்க்கும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஆண்டுகள் கடந்து போனன. கிபி 70 தீத்துராஜனுடைய தலைமையிலே எருசலேம் முற்றுகையிடப்பட்ட போது அங்கே ஏராளமான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது உலகம் முழுவதுமாய் யூத மக்கள் சிதறுண்டு போனார்கள். அந்த நாட்களில் இருந்து தொடங்கியது. ஆகவே படிப்படியாய் உலகம் முழுவதும் யூதர்கள் சிதறுண்டு போனாலும் கடைசியிலே இஸ்ரேல் என்ற பெயர் மாறி அங்கே பாலஸ்தீனம் என்கின்ற ஒரு பெயர் வந்தாலும் கர்த்தர் சொன்னார், கடைசி நாளில் இந்த உலகத்தில் இஸ்ரேல் தேசம் தோன்றும். ஆமென். அதனாலதான் 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் தேசம் துளிர்விட்டது. அத்திமரம் துளிர்விட்டது. 48ஆம் ஆண்டு தான் ஏராளமான நாடுகள் சுதந்திரம் அடைந்தன. இஸ்ரேல் தேசம் மாத்திரமல்ல, நம்முடைய இலங்கை தேசமும் சுதந்திரம் அடைந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மற்ற தேசங்கள் துளிர்க்கிறது, அதாவது தேவனுடைய வருகையின் அடையாளம் அல்ல, அத்திமரம் துளிர்க்கிறது அடையாளம்.
அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். ஆமேன். காரணம், நல்லவற்றை நீங்கள் கவனித்து பாருங்கள். அருமையான தேவ பிள்ளையே, நன்றாய் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திப்போமாக இருந்தால், தேவனுடைய வருகையானது எவ்வளவு சமீபமாகி விட்டது என்பதை நாம் அறிய முடியும். காரணம், காலம் கடைசியாகி விட்டது. தேவனுடைய வருகை இப்பொழுது மிகவும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. காரணம், நாம் வாழ்கிற இந்த நாட்களிலேயே தேவன் அத்தி மரத்தை துளிர்விட பண்ணினார். நன்றாக கவனிங்கள். 1940ஆம் ஆண்டு ஒருவர் வாழ்ந்திருப்பார் என்றால் அவர் இந்த சம்பவத்தை கண்டிருக்க முடியாது. ஆனால் நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் அதை காணும்படி செய்தார். இன்றைக்கு உலகத்திலே இஸ்ரேல் தேசம் மிகப்பெரிய ஒரு வல்லரச நாடாக திகழ்கிறது. உலகத்தை அது மிரட்டுகிறது. நன்றாக கவனிங்கள். இஸ்ரேல் தேசம் மிகப்பெரிய முக்கியமான ஒரு நாடாக இன்றைக்கு உலகத்திலே கணிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஏன் இந்த காரியம் எல்லாம் நடக்கிறது? இவை அனைத்துமே தேவனுடைய வருகையின் மிக முக்கியமான அடையாளங்களாகும். இதை நாம பார்த்தோம்னா இதுல இருந்தே ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு உண்மை என்பதை நாம் அறியலாம். உலகத்திலே மறுபடியும் இஸ்ரேல் என்ற பெயரிலே ஒரு தேசம் உருவாகக்கூடிய எந்த சாத்திய கூறுகளும் இல்லாதிருந்தது. காரணம், உலகத்தில் அப்படி ஒரு சாத்தியமே படாத ஒன்றாகத்தான் அது இருந்தது. காரணம், அதனால தான் யூத மக்கள் இடம்பெயர்ந்து போன போது கூட அவர்கள் பலவிதமான இயக்கங்களை உருவாக்கினார்கள். மறுபடியும் தங்கள் தாயகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பின அவர்கள், அதாவது ஜூத தாயக இயக்கம், இன்னுமாய் மற்ற மற்ற பெயர்களிலே பலவிதமான இயக்கங்களை உருவாக்கி வெளிநாடுகளிலிருந்து அவர்கள் இயங்கினார்கள். அவங்களுடைய இயக்கம் எல்லாம் எப்படியாகிலும் அங்கே போக வேண்டும் என்பது. 1800ஆம் ஆண்டுகளிலே ஒரு அருமையான ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகவும் வேதத்திலே முதிர்ச்சி அடைந்த ஒரு நல்ல தேவ மனிதர் எழுதின ஒரு புத்தகம் என்னிடத்தில் இருக்கிறது. அந்த புத்தகத்தை எழுதினவர் கூட அந்த நாட்கள், அப்ப இஸ்ரேல் தேசம் உருவாகவில்லை. அவர் எல்லாம் அத்திமரம் துளிர்விடும் என்பதற்கு அடையாளமாக அன்றைக்கு அந்த ஜனங்கள் செய்து கொண்டிருந்த காரியத்தை தான் அவர் எடுத்து முன்வைக்கிறார். காரணம், யூத மக்கள் வெளியாலே இருந்து மிகவும் வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். பலவிதமான பெயரிலே பலவிதமான காரியங்களை உருவாக்கி ஜனங்கள் தங்கள் தாயகத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்ற காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு இருந்த அந்த வேத அறிஞர் இந்த காரியங்களை, அந்த யூத மக்கள் உருவாக்கின அந்த இயக்கங்களை எல்லாம் எடுத்து அன்றைக்கு முன்வைத்து, நீங்க துளிர்விட போகிறதுக்குரிய சாத்திய கூறுகள் உருவாகுது என்று அவர் எழுதினார். ஒருவேளை அந்த தீர்க்க தரிசனமா இந்த மனுஷன் எழுதி இருக்கக்கூடும். இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக இஸ்ரேல் தேசம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாய் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு போலவே எப்பொழுதும் இருக்கும் என்று நாம சொல்ல முடியாது. காரணம், மறுபக்கத்திலே வேத வசனம் நிறைவேறிக் கொண்டே போகிறது. உதாரணமாக பாருங்கள், நம்முடைய சபைகளிலே சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த சின்ன பிள்ளைகளை நாம எப்பொழுதுமே பார்த்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கிழமையும் இந்த சிறு பிள்ளைகளை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்ப அதனால இந்த பிள்ளைகள் வளருகிறது நமக்கு தெரியாது. என்ன, நம்ம எப்பவுமே அதை பார்த்துட்டே இருக்கிறபடியால அது ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை என்ன செய்யுது? வளர்ந்துட்டே இருக்கு. அதனுடைய முகம் மாறிக்கிட்டு இருக்கும். ஆனா நமக்கு தெரியாது. ஆனா திடீரென்று யாராவது முதல் ஒருக்கா கண்டு 2 வருஷம் கழிச்சு ஒருவர் வந்து கண்டா அவர் என்ன செய்வார்? ஐயோ, இந்த பிள்ளை இவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவார். விளங்குது? ஆனா நம்ம ஒரே பார்க்கறதுனால நமக்கு அது என்ன இல்லை, தெரியல. உதாரணத்துக்கு நீங்க 2010ஆம் ஆண்டு இங்க நடந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில இந்த பிள்ளைகள் இருந்ததையும் இப்பொழுது இருக்கிறதே நீங்க எடுத்து பாருங்க. அப்போது வந்து அட இவ்வளவு சின்னனா இருந்திருக்கு, இப்படி வளர்ந்துட்டா அப்படி நம்ம பார்ப்போம். நம்ம ஒரே பார்க்கிறபடினால நமக்கு அது தெரிகிறது இல்லை. அது போல இந்த உலகத்திலும் நடக்கிற காரியங்களை நம்ம வழக்கமாக கேட்டு நமக்கு பழகிட்டு, அப்ப அதனால சில காரியங்களை உன்னிப்பாக நாம் கவனித்து பார்ப்பது கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா. முன்பு இருந்த நாட்களையும் அதற்கு முன்பாக நடந்த காரியங்களையும் இப்பொழுது உலகத்தில் நடக்கிற காரியங்களை நீங்கள் பாருங்கள். காரணம் என்ன? வருகையின் நாட்கள் நெருங்கிவிட்டன. வருகையின் நாட்கள் நெருங்கிவிட்டன. ஆண்டவர் வரப்போகிறார். ஆகவே நல்லா கவனிங்கள். இந்த முக்கியமான காரியத்தை குறித்து இந்த அருமையான கால நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். நான் சொல்வதை நல்லா கவனிங்கள். உலகத்தில் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு இனம் இருக்குது என்று சொன்னா அது யூத இனம்தான். வேற எந்த இனத்தையுமே தேவன் என்ன செய்யல? தெரிந்தெடுக்கல. காரணம் என்னென்றால்
உலகத்தில தேவன் வெளிப்பட்டு எல்லாரையும் ரட்சிப்பதற்கு ஒரு வழியாக தேவன் யூத இனத்தை தெரிந்தார். ஆமென். இந்த உலகத்துக்கு அவர் வெளிப்படணுமே, அதுக்காகத்தான் அவர் தெரிஞ்சார். நல்லா கவனிங்க, யூத மக்களை தேவன் எவ்வளவாய் நேசித்தார் என்பதை வேத வசனத்தின் ஊடாய் நாம் அறிந்து கொள்ளலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 32:8. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் கவனிங்கள், உன்னதமானவர் ஜாதிகளுக்கு, பூமியில் உள்ள எல்லா இனங்களுக்கும் சுதந்திரங்களை பங்கிட்டு அந்தந்த இனம் அந்தந்த இடத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற கால எல்லைகளை அவர் என்ன செய்தார்? நியமிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாக, இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் என்ன செய்தாராம்? திட்டம் பண்ணினாராம். நன்றாக கவனியுங்கள், இப்பொழுது கூட யூத மக்கள் குடியிருக்கிறதற்கு அளவாகவே அந்த தேசம் இருக்கிறது. அந்த தேசம் அவர்கள் அளவாகவே இருக்கிறது. நல்லா கவனிங்க, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இது எழுதப்பட்டது. எவ்வளவாய் இந்த மக்கள் பெருகி இருக்க வேண்டும், ஆனால் தேவன் சொன்னபடி சரியாத்தான் இருக்கு. அவங்க குடியிருக்கிறதுக்கு அந்த இடத்தை தேவன் என்ன செய்தார்? சரியாக அமைத்து கொடுத்தார். அப்படி என்று சொன்னால் தேவன் அந்த மக்களை எவ்வளவாய் நேசித்திருக்கிறார். ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்தார். ஆனா யார் யாருக்கு எதை கொடுத்தாருன்னெல்லாம் எழுதல. ஆனா யூத மக்களுக்கு தேவன் எதை கொடுக்கணும்னு விரும்பினாரோ அதை இந்த புத்தகத்திலே அவர் பதிவு செய்தார். இதிலிருந்தே அந்த மக்களை அவர் எவ்வளவாய் நேசித்தார் என்பதை நாம் அறியலாம். நன்றாக கவனியுங்கள், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 24 இருந்து 26 வரைக்கும் வாசிப்போம். இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினி நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். நல்லா கவனிங்க, அக்கினி நடுவில் இருந்து உண்டான அவருடைய சத்தத்தை கேட்டோம். தேவன் மனுஷனோடே பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். இப்பொழுது நாங்கள் சாவானேன், இந்த பெரிய அக்கினி எங்கே? நல்லா கவனிங்க, அவன் சொல்றான், மோசேட்ட சொல்றாங்க, நீங்களே போய் அதை கேட்டுங்கள் சொல்லி. காரணம் என்ன? தேவன் மனுஷனோட பேசியும் உயிரோடு இருக்கிறதை கண்டோம். காரணம், வானத்தையும் பூமியையும் படைச்ச தேவன் மனிதர்களோட பேசினார் என்றால் அது யூத ஜனங்களோடு மாத்திரம்தான். வேறு யாரோடும் அப்படி வந்து அவர் பேசினதும் இல்லை. தேவனுடைய உண்மையான அந்த வல்லமை உள்ள சத்தத்தை வேறு யாரும் கேட்டதும் இல்லை. அந்த அளவுக்கு யாரும் கேட்கல. காரணம், வானத்தையும் பூமியையும் படைச்ச தேவன் பேசின போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மரித்து போவோம், பயங்கரமாயிருக்கும் என்ற. புதிய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் இயேசுவோடு பேசின போது அது இடி முழக்கம் போன்ற சத்தமா. இந்த தேவன் வந்து கதைச்சா நாம நிற்க முடியாது, ஒரு சத்தத்திலே நாம சரி. அப்ப நல்லா கவனிங்கள், அப்படியான ஒரு அற்புதம் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் தான் நடந்தது. வேறு யாருடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தில் நடந்தது கிடையாது. வேற எந்த இனத்தோடும் தேவன் அப்படி பேசினதும் கிடையாது. ஆகவே உலகத்தில் அது ஒரு மேன்மையான இனம். யூத மக்கள் ஒரு மேன்மையான இனம். அந்த இனத்துக்கு இணையான இனம் இந்த உலகத்தில் கிடையாது. காரணம், அவர்களோடு மாத்திரம்தான் கடவுளே நேரடியாய் வந்து பேசினார். ஐயா, கடவுளே நேரடியாய் வந்து பேசினார். அந்த சத்தத்தை கேட்ட பாக்கியம் அவர்களுக்கு தான் உண்டு. அவர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் தன்னுடைய விரலாலேயே கற்பனைகளை எழுதி கைகளிலேயே கொடுத்தார். அந்த பாக்கியம் அந்த மக்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் மோசேயும் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. அது ஒரு மேன்மையான ஜனமாயிருந்தது. ஆனால் நல்லா கவனியுங்கள், அந்த ஜனங்களை தேவன் அவ்வளவாய் நேசித்தாலும் தேவன் அந்த ஜனங்களுடைய தேவன் மாத்திரம் அல்ல, அவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 3:29. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? இங்கே பவுல் ஒரு கேள்வியை கேட்கிறார். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? புறஜாதியராகிய நமக்கும் தேவன் அல்லவா? தேவன். நல்லா கவனிங்க. அப்படி என்றால் ஏன் அந்த மக்களை தேவன் அவ்வளவாய் நேசித்து தெரிந்தெடுத்தார்? அவர்கள் மூலமாக நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்த. அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு, ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் இந்த உலகத்துக்கு வருகிறது. வேற எந்த வழியாகவும் வரல. வேற எந்த வழியாகிலும் வந்தது என்று ஒருத்தன் சொன்னா அது பொய். அல்லேலூயா. யூதர்கள் வழியாகவே இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன். இந்தியாவில் இந்த அதாவது முஸ்லீம் சகோதரர்களும் இந்த ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய சகோதரர்களும்
பெரிதான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து 2 நாட்கள். தை மாசம் 21, 22. நீங்க எத்தனை பேர் அதை பார்த்தீங்களோ தெரியாது. காரணம், அதாவது இஸ்லாமிய சகோதரர்கள் சொன்னார்கள் இந்த வேத வசனம் பொய், இது கர்த்தரால கொடுக்கப்பட்டது, கடவுளால கொடுக்கப்பட்டது அல்ல, குர்ஆன் தான் உண்மை. அதுக்கு மற்றவங்க என்ன சொன்னாங்க, இல்ல இது கர்த்தரால கொடுக்கப்பட்ட வசனம், இது கடவுளுடைய வார்த்தை தான், இயேசு மூலம்தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இது பைபிள் பொய் என்று நிரூபிக்க அவங்க ஏராளமானதை சொன்னாங்க, உண்மை என்று நிரூபிக்கிறதுக்கு இவங்க ஏராளமானதை சொன்னாங்க. தொடர்ந்து அப்போ கடைசியாகி வந்த அந்த கொஞ்சம் துண்டை நான் பார்த்தேன், ஏராளமாக அதை பார்த்துட்டே இருந்தோம். தொடர்ந்து கடைசியில் அந்த முடிய போகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அவங்க ஒரு காரியத்தை சொல்லியிருக்காங்க. புறவு குர்ஆன் உண்மையா இல்லையான்றதை புறவு விவாதிக்கிறதுக்கு ஒரு நாள் நியமிச்சிருக்காங்க. அது உண்மையான்ற நான் புறவை பார்ப்போம். ஆனால் அவங்களும் விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய காரியத்தை அதில் கடைசியாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை நீங்கள் குடிச்சா அது உங்களை சேதப்படுத்தாதுன்னு. இந்தாங்க நஞ்சை கொண்டு கொடுத்துட்டான். வேற வழி இல்லை, எல்லாத்தையும் இவங்க சொல்லிட்டு போனதுனால வேற வழி இல்லை, நஞ்சை கொண்டு கொடுத்து இதை நீங்க குடிங்க, இதை நீங்க குடிச்சு சாகலைன்னு சொன்னா நீங்க சொல்றதெல்லாம் நாங்க என்ன செய்றோம், நம்புறோம்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க அதை வேண்டிட்டு அதில் அந்த சகோதரர் என்ன சொன்னாருன்னா, நஞ்சை கொண்டு முன்னுக்கு வச்சு நான் பெரிய போத்தலும் இதை நீங்க குடிங்க, அதுக்கப்புறம் மிச்சத்தை நாம காய்ப்போம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அதாவது பைபிள்ல சாவுக்கு ஏதுவானது ஒன்றை குடிச்சு சாகாம இருந்த அற்புதங்களை எல்லாம் தேவன் செய்திருக்கிறார். பவுலுடைய கைகளில் பெரிய விரியன் பாம்பொண்டு தொங்கினது, அதுக்குள்ள இருந்த விஷம் அவரை சேதப்படுத்தும், அவர் சாவாரன்னு தான் ஜனங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் சாகலை, வீக்கம் கொண்டெல்லாம் சாகலை, அவர் நல்ல சுகபலத்தோடு தான் இருந்தார். ஆகவே தேவன் அந்த நாட்களையும் அற்புதம் செஞ்சிருக்கிறார், இந்த நாட்களையும் அற்புதம் செய்திருக்கிறார். ஆனா தேவகுமாரன், நீர் தேவகுமாரன் தான் என்று சொன்னா மேலே இருந்து கீழே குதியும், உங்களை தூக்கிட்டு போறதுக்கு தாங்கிட்டு போறதுக்கு தூதர்கள் வருவாங்கன்னு சொல்லி சொன்ன போது, இயேசுவிடத்தில் சொன்ன போது பிசாசு அவர் என்ன சொன்னார், உன்னை படைச்ச கடவுளை நீ பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொல்லி. ஆகவே இந்த விஷத்தை நீங்க எங்களுக்கு கொண்டு தர்றீங்கன்னா நல்லா தெரியுது நீங்க யாரண்டு. எங்களுக்கு நல்லா தெரியுது நீங்க யாரண்டு. அது மாத்திரமல்ல, முகமது நபிட்டையும் ஒரு பொம்பளை ஒன்று வந்துச்சான், குர்ஆன்ல எழுதி இருக்குதான். முகமது நபிட்ட ஒரு பொம்பளை ஒன்று வந்து, நீங்க உண்மையான கடவுள தீர்க்கதரிசியா இருந்தா இந்த விஷத்தை குடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதுல விஷத்தை கொடுத்ததாம். அவர் என்ன செய்தார், அப்படி நீங்க குடிச்சிட்டு சாகாம இருந்தீங்கன்னா நீங்க உண்மையான கடவுள தூதர்ன்றதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை சொன்னதான். இதை நம்பி முகமது நபி அதை வேண்டி குடிச்சு செத்து போயிட்டாராம். அதனால முகமது நபியையும் தட்டி போட்டு இப்ப எங்களையும் தட்டையா வாரீங்கன்னா, முகமது நபியே அனுப்பிட்டீங்க, இப்ப கடைசி எங்களை அனுப்புறதுக்கு வர்றீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப சொன்னா, குர்ஆன்ல சொல்லியிருக்கான், நீங்க நஞ்ச குடிச்சாலும் பேரிச்சம்பளத்தை வேண்டி ஒத்த எண்ணில் சாப்பிடணும். 3, 1, 3, 5, 7, 9 இந்த எண்ணில் சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட விஷம் எல்லாம் முறிஞ்சு போயிருமண்டு உங்களோட குர்ஆன்ல தான் எழுதியிருக்கு. ஆகவே இந்தாருக்கு பேரிச்சம்பளம், இந்தாருக்கு நீங்க தந்த விஷம், நீங்களே முயற்சிங்கன்னா அவங்களுக்கு திருப்பி அவங்களே கொடுத்து விட்டான். நல்லா கவனிங்க. காரணம், வேதத்தை பொய்யாக்குறதுக்கு பல வேளைகளிலே பல முயற்சியிலே பிசாசானவன் ஈடுபடுகிறான், கர்த்தருடைய வருகையை பொய்யாக்க. காரணம், இந்த உலகத்தை நல்லா கவனிங்க நடத்தக்கூடிய உன்னதமானவர் இயேசுவா முகமதுவா அண்டதுல வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. நல்லா கவனிங்க, ரட்சிப்பு யூதர்கள் வழியாக மாத்திரம்தான், வேறு வழியாக இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு கிடையவே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், புறஜாதி மக்களுக்கும் அவர்தான் தேவன். ஆகவே புறஜாதிகளாகிய நம்மை ரட்சிப்பதற்கு அந்த இனத்தை தேவன் தெரிந்து கொண்டார். ஆகவே உலகத்திலே ஒரு உன்னதமான ஒரு இனம், அந்த யூத இனம் ஒரு உன்னதமான இனமாகும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? நல்லா ஒரு கேள்வி கேட்டார். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு ஒரு ஜாதியும் இல்ல, அது யூத இனம் மாத்திரம்தான். நான் சொல்றத நல்லா கவனிங்க, யூத இனத்துக்கு மாத்திரம்தான் இந்த மேன்மை இருந்தது. அவங்க ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவங்களோட கடவுள் அவங்களுக்கு சமீபமாய்
வந்தார், பாளையத்தின் நடுவிலே உலாவினார், அவர்களுக்காக யுத்தம் செய்தார், அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தில் அவங்களை நடத்தி கொண்டு போனார். 40 வருஷம் ஒரு ஜனத்தை கடவுள் நடத்தினார் என்றால் அது அந்த இனம் மட்டும்தான். வேற எந்த இனத்தையும் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களாக அந்த வனாந்திரத்திலே அவங்க இருந்தாங்க. அவ்வளவு பேரையும் 40 வருஷம் நடத்தியிருக்கிறார். உணவு கொடுத்திருக்கிறார், தண்ணி கொடுத்திருக்கிறார், பாதரட்ச உடுப்பு எல்லாம் கிடைச்சிருக்கு. நல்லா கவனிங்க, அவ்வளவு அற்புதமா அந்த இனத்தை தேவன் நடத்தினார். நல்லா கவனிங்க, இவ்வளவு உன்னதமான காரியங்களை தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில செய்தாலும் தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். முக்கியமான ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அந்த இஸ்ரேல் தேசத்தை சுதந்தரிக்க போகிற அந்த நாட்களில் தேவன் அவர்களுக்கு சொன்னதை நீங்கள் பாருங்கள். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உன் தகப்பனுடைய மனைவியின் இடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தியை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உனக்கு சகோதரி. நல்லா கவனிங்கள், யாரையெல்லாம் அந்த மக்கள் திருமணம் முடிக்க வேண்டும், யாரை திருமணம் முடிக்க கூடாது என்கின்ற காரியத்தை தேவன் அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்திலே நல்லா கவனிங்கள், தேவன் அதை சொல்லிக் கொண்டே வருகிறார். நீங்கள் அப்படியே கீழே வரைக்கும் நீங்கள் வாட்சி கொண்டு போனீங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையும் சொல்ல நமக்கு நேரம் கிடையாது. நல்லா கவனிங்கள், அதனால தான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 25ஆம் வசனத்தை வாசிங்க. இல்ல 24ல இருந்து வாசிங்க. இவைகளில் ஒன்றினாலும் நல்லா கவனிங்க, இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். தீட்டுப்படுத்தாதிருங்கள். ஏன்னா நீங்க இதுக்கு முன்ன நீங்க வாசிங்கன்னு சொல்லி சொன்னா பெண்ணோடு, நல்லா கவனிங்க, பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறவர் போல ஆணோட சம்யோகம் பண்ண வேண்டாம். ஆணையான் திருமணம் முடிக்கிறது, பெண்ணை பெண் திருமணம் முடிக்கிறது, மிருகத்தோட சேருகிறது, இப்படிப்பட்ட அதாவது இன்றைக்கு நடக்கிற அருவருப்பான காரியங்களை அன்றைக்கு இருந்த ஜனங்களும் செய்தார்கள். ஆகவே இதெல்லாம் கானானியர் ஏற்கனவே செய்த காரியம், அருவருப்பான காரியம். நல்லா கவனிங்க, இதெல்லாத்தையும் சொல்லிட்டு கர்த்தர் சொன்னார், இவைகளில் ஒன்றினாலாகிலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்துகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசம் தீட்டுப்பட்டதாய் இருக்கிறது, தேசம் தீட்டுப்பட்டதாய் இருக்கிறது என்று அதை கொடுக்கும் போது தேவன் சொல்லி தான் கொடுத்தார். இஸ்ரேல் தேசத்தை அவங்களுக்கு கொடுக்கும் போது தேவன் சொல்லித்தான் கொடுத்தாரு. காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இப்படி அருவருப்பான காரியம் செஞ்சதால அந்த ஜனங்கள் துரத்தப்பட்டு இந்த தேசம் இப்ப உங்களுக்கு கிடைக்குது. அதனால நல்லா கவனிங்க, ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இந்த அருவருப்புகள் எல்லாம் உங்களுக்கு முன்னிருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததனால் தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன்னிருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் என்ன செய்யும்? நீங்களும் அந்த காரியத்தை செய்தா உங்களுக்கும் அதுதான் நிலை என்று தேவன் சொன்னார். அப்ப யூத இனம் மேன்மையான இனம்தான். 10 அற்புதங்களை தேவன் எகிப்திலே செய்து விடுதலையாக்கி கொண்டு வந்த ஜனமா இருந்தாலும் தேவன் அந்த இஸ்ரேல் தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லித்தான் கொடுத்தார். என்னண்டா, இந்த இருக்கிற குடியிருக்கிற இந்த ஜனங்கள், நல்லா கவனிங்க, குடியிருக்கிற மக்கள் இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்கிறார்கள். அதனாலதான் தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்றி அந்த தேசத்தை உங்களுக்கு தருகிறார். நீங்களும் போய் அங்க அதே மாதிரி செய்வீங்களா இருந்தா உங்களுக்கும் அதான் நிலை என்று சொன்னார். இஸ்ரவேல் மக்கள் அந்த தேசத்தை சுதந்தரிக்கும் போது அங்கிருந்த ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டார்கள், ஏராளமான குழந்தைகள் கொல்லப்பட்டன. நன்றா கவனிங்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் கூட கண்ணால நீங்க பாக்குறீங்க, நீங்க செய்தா உங்களுக்கும் இதான் நிலை என்று சொன்னார். கண்டிப்பாய் உங்கள் குழந்தைகளும் இதே மாதிரி கொல்லப்படும், உங்கள் ஸ்திரீகள் அவமானப்படுத்தப்படுவார்கள், புருஷர்கள் கொல்லப்படுவார்கள். காரணம் என்னென்றால் தேசம், அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஏற்கனவே செய்ததை பார்க்கும் போது நீங்கள் எச்சரிப்படைந்து கவனமாய் ஜீவியுங்கள் என்று சொன்னார். ஆனால் எல்லாத்துக்கும் இஸ்ரவேல் மக்கள் ஓம் ஓம்னு தான் சொன்னாங்க. தேவன் சொன்ன போது எல்லாத்துக்கும் என்ன செய்யாங்க? எல்லாத்துக்கும் தலையாட்டுறாங்க. நாங்க கீழ்ப்படிஞ்சு நடப்போம், கீழ்ப்படிந்து நடப்போம், கீழ்ப்படிந்து நடப்போம், தலையாட்டாங்க. பிறகு தேசத்தை சுதந்திரிச்ச உடனே, எல்லாம் கிடைச்ச உடனே ஜனங்களுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் மாற துவங்கின. நல்லா கவனிங்க. இப்ப அவங்க கட்டாத வீட்டுல குடியிருக்கிறாங்க, நாட்டாத திராட்சை தோட்டத்தை அனுபவிக்கிறாங்க. வசதிகள் வந்தபோது ஜனங்களுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் மாற துவங்கின. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனை விட்டு வழி விலக துவங்கினார்கள். அதனாலதான் நல்லா கவனிங்க, கர்த்தர் சொன்ன
வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்தார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 16 - 19 வரைக்கும் வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 16 - 19. நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள போகிற தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுக்க வேண்டாம். ஆணுருவம் பெண்ணுருவம். நல்லா கவனிங்க, கடவுளை ஆணுருவுக்கும் பெண்ணுருவுக்கும், பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவுக்கும், ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவுக்கும் பறவை போல செய்யாதீங்க. பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும், பூமியின் கீழ் தண்ணீர் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காத படிக்கும் உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனையாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை எல்லாத்தையும் நீங்க சேவிக்க வேண்டாம். அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத படிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கன்னு சொன்னார். இப்படி எல்லாம் நீங்க என்ன செய்ய வேணாம். எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓமனா சொன்னார். நாங்க செய்ய மாட்டோம், வானத்துக்கும் மேலெடுக்க மாட்டோம், பூமிக்கும் எடுக்க மாட்டோம், நாங்க ஒன்றையும் செய்ய எல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சா நடப்போம். ஆண்டவர் சொன்னா சூரியனை கும்பிடாத, சந்திரனை கும்பிடாத, நட்சத்திரத்தை கும்பிடாத, ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு உருவத்தை செஞ்சு கும்பிடாத, மிருகத்தை கும்பிடாத, பறவையை கும்பிடாத, ஒன்றையுமே கும்பிடாத, படைக்கப்பட்டதை கும்பிடாத, படைத்தவரை கும்பிடுன்னு சொன்னார். எல்லாத்துக்கும் ஓம் என்று சொல்லி போட்டு இப்ப தேசத்தை நல்லா கவனிங்க, தேசத்தை சுதந்திரித்த பிற்பாடு அந்த ஜனங்களுடைய இருதயம் மெதுவாக தேவனை விட்டு வழி உலக துவங்கின. காரணம் என்னண்டா, நல்லா கவனிங்க, உலகத்துக்குள்ள இருந்துதானே தேவன் தெரிஞ்செடுத்தாரு. அப்ப எகிப்துல இருக்கும்போது செய்த பழக்கம் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு மாறுதல் வரல, அந்த பழக்கம் இன்னும் அவங்களையே இருந்துச்சு. அங்க இருக்கும்போது அவங்க எதெல்லாம் செய்தாங்களோ இப்ப ஆண்டவருக்குள்ள வந்த பிறகும் அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கத்தான் செய்தது, முற்று முழுதுமா மாறல. அதனாலதான் கொஞ்சம் பழைய காரியத்தை கொஞ்சம் வச்சிருப்பான் சாத்தான். ஏன்னு சொன்னா நல்லா கவனிங்க, பெரிய மாவை புளிக்க பண்றது கொஞ்சம் தான் என்ன செய்வோம், ஓடுவோம், அது முழுக்க புளிச்சிரும். அது மாதிரி எல்லாத்தையும் நிறைய கொண்டு போக தேவையில்ல, மாவை புளிக்க பண்றதுக்கு நிறைய கொண்டு போறோம், இல்லை கொஞ்சம் கொண்டு போனா போதும். அது மாதிரி கொஞ்சத்தை வச்சிருப்பான், புளிப்பாக்குறதுக்கு கொஞ்சத்தை வச்சிருப்பான். அதை முழுவதுமா அந்த ஜனங்களை தீட்டுப்படுத்துறதுக்கும் தேவையில்லாத காரியங்களுக்குள்ள வழி நடத்துறதுக்கும் பிசாசு திட்டம் போட்டிருந்தான். அதனால அந்த ஜனங்களை செஞ்சாங்க, தேசத்தை சுதந்திரிச்ச பிற்பாடு அவங்க சூரியனை கும்பிட்டாங்க, நல்லா கவனிங்க, சந்திரனை கும்பிட்டாங்க, வானத்துக்கு ஏறெடுத்தாங்க, ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும் கும்பிட்டாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. அதனாலதான் மோசே மரிக்கும் போது சொன்னார், நிச்சயமாக நீங்கள் உங்களை கெடுத்துக் கொள்வீர்கள், நிச்சயமாக நீங்க உங்களை கெடுத்துக் கொள்வீர்கள், இந்த தேசத்திலிருந்து நீங்க துரத்தப்படுவீங்க, நீங்க முரட்டாட்டம் பண்ற சொன்னா உங்களை அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியும்னு சொன்னார். நல்லா கவனிங்க. அதே மாதிரியே இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்க, கலகம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்ப தேவனுடைய எச்சரிப்பு அந்த தேசத்துக்கு இருந்தது. தேவன் சொன்ன காரியங்கள் எல்லாம் அந்த ஜனங்கள் மேலே நிறைவேறலாயின. அதனாலதான் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்கள் மேல். நல்லா கவனிங்க, இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒரு மேன்மையான ஜனமாய் அந்த ஜனங்கள் அன்றைக்கே இருந்திருக்கும். இஸ்ரவேல் மக்களை ஒருவன் தொட முடியாது, உன்னை உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொட்டுகிறான்னு சொன்னார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் பெற்ற இனமாக அது இருந்தாலும் ஜனங்களுடைய இருதயங்கள் சிந்தனைகள் எல்லாம் சரியில்லாததால அந்த மக்கள் உலகத்திலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களாய் மாறினார்கள். அதனாலதான் கிபி 70 அந்த தீத்துராஜனுக்கு விரோதமா, ரோம பேரரசனுக்கு விரோதமா யூத மக்கள் என்ன செஞ்சாங்க, கலகம் பண்ற குணம். இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள் இருந்த நாட்களை பாருங்க, அவர கையிலேயே அப்பத்தை வண்டி சாப்பிட்டுட்டு அவரையே சிலுவை அடின்னு கத்துது. யோசிச்சு பாருங்க. அப்படி எல்லாம் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, கலகம் பண்ணாங்க. கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ஏராளமான கலகம் பண்ணாங்க. அது நிமிர்த்தம் நல்லா கவனிங்க, ஏசாயா 5ஆம் அதிகாரம், ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிப்போம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம். நல்லா கவனிங்க, அந்த 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசி பாத்தீங்கன்னா ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து கர்த்தர் சொல்றாரு. இப்ப அது கசப்பான கனிகளை தந்தபடினால அதுக்கு இருக்கிற பாதுகாப்பை நான் என்ன செய்ய போறேன், எடுக்க போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் நீங்க வீட்டை போய் வாசிங்கன்னா அறிஞ்சிக்கலாம். இதே காரியத்தை தான் புதிய ஏற்பாடுல இயேசு சொல்லுகிறாரு.
கனி காலத்துல கனியை வேண்டி வரும்படி ஒவ்வொரு ஊழியக்காரனா அனுப்பின போது ஒவ்வொருத்தனா கல்லறிஞ்சாங்க. கடைசியில குமாரனுக்கு பயப்படுவாங்கன்னு சொல்லி அந்த எஜமான செஞ்சாங்க. குமாரன் அனுப்பினா உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இவன் சுதந்திரவாளி, இவரை கொண்டுட்டா முழு சுதந்திரமும் நம்முடையதாகும் என்று சொல்லி அவரை திராட்சை தோட்டத்துக்கு வெளியே கொண்டு போய் கொலை செஞ்சாங்க. இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் என்ன செய்வான்னு கேட்டார். வந்து அந்த அக்கிரமக்காரரை சங்கரித்து அந்த ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு குத்தகைக்கு அதை என்ன செய்வாரு, நிரந்தரமாய் அல்ல குத்தகைக்கு. வாசிங்க அந்த வசனத்தை, லூக்கால மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 42ல இருந்து வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறாள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்ல ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்கள் 42ல இருந்து வாசிங்க. ஓகே வாசிங்க. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? 43 தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீங்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல 39 வாசிங்க. 39 அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். இயேசுவை யூத மக்கள் கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரர் என்ன செய்வார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேற தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். நல்லா கவனிங்க, குத்தகையாக கொடுப்பான், நிரந்தரமாக அல்ல, குத்தகைக்கு. அது மாதிரி யூத மக்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து துரத்தப்பட்டு அந்த தேசத்தை பல பேர் ஆள தொடங்கினார்கள். ஆமென். யூத மக்களுக்கு கடைசியா என்ன இல்லை, சொந்தமான ஒரு நாடு கிடையாது. இப்ப இன்னைக்கு தமிழன் இல்லாத நாடுல, தமிழனுக்குன்ற ஒரு நாடு இல்லைன்னு சொல்றோமே, இந்த பழமொழியெல்லாம் யூதனுக்கு தான் இருந்தது. யூதன் இல்லாத நாடும் கிடையாது, ஆனா யூதனுக்குன்ற ஒரு நாடும் கிடையாது. நாடு இல்லாத யூதன், யாருக்காவது கேவலமா பேசணும்னா யூதன் எடுத்து தான் அந்த நாட்டில் பேசுவாங்களாம். நாடு இல்லாத யூதன் காரணம் என்னடா, அலைஞ்சி திரிகிறவன், தங்குறதுக்கு இடம் இல்லாதவன், கேவலமானவன். இப்படிப்பட்ட நிலைக்கு அந்த இனம் என்ன செய்தது, தள்ளப்பட்டது. உலகத்துல மேன்மையா இருந்த அந்த இனம் தேவன் சொன்னதை கேட்காம போனதுனால தள்ளப்பட்டு உலகம் முத்தலா அலைஞ்சாங்க. அந்த நேரம் இஸ்ரேல் தேசம் குத்தகைக்கு விட்ட மாதிரி ஒவ்வொருத்தரா ஆண்டுட்டே வந்தான். அப்படி 1000 ஆண்டு அளவுல தான் அந்த மசூதி கட்டணும்னு சொல்றாங்க. அங்க ஒரு மசூதி ஒன்று கட்டிக்க, பாபர் மசூதி இல்லை, இன்னொரு மசூதி கட்டி இருக்குது மோரியா மலையில. பார்த்துருக்கீங்களா அந்த மசூதி உண்டு மோரியா மலையில்? அங்கதான் சாலமோண்ட ஆலயம் இருந்தேன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் வந்து பாருங்க, இஸ்லாமியர்கள் அதை ஆண்ட போது அங்க அந்த மசூதியை கட்டிட்டாங்க. இப்போ அதை இடிக்க முடியாம தான் பெரிய பிரச்சனையா கிடக்கு. சொத்த நல்லா கவனிங்க. இப்படி ஒவ்வொருத்தரா ஆண்டுட்டு வந்தாங்க. ஆனால் தேவன் சொன்னார், கடைசி நாளிலே அத்திமரம் என்ன செய்யும், துளிருட. நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள். இஸ்ரவேல் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அடிமையா போயிருக்காங்க. இப்படி 14 முறை அவங்க அடிமையா போயிருக்காங்க. 14 முறை. நல்லா கொஞ்சம் கொஞ்சமா பாபிலோனுக்கு, அசிரியாவுக்கு, அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா 14 முறை கிட்ட அவங்க அடிமையா போயிருக்காங்க. இப்படி உலகம் முத்தலா சிதறுண்டு யூதர்கள் போனாலும் கர்த்தர் சொன்னார், கடைசி நாளில் இஸ்ரேல் தேசம் உருவாகும், இஸ்ரேல் தேசம் உருவாகும் என்று சொன்னார். அதன்படியே, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று. நல்லா கவனிங்க. இந்த யூதர், அதாவது இந்த ரோம பேரரசன் வந்து அந்த எருசலேமை முற்றுகையிட்ட போது யூத மக்கள் குழந்தைகளை எல்லாம் சமைச்சு சாப்பிட்டாங்களாம். காரணம் என்ன, அவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை உருவானது. அப்போ பயங்கரமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றா, நீ அழாத, கடைசி நாள வாசிங்க. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். சத்துருவின் தேசத்திலிருந்து என்ன செய்வாங்க, திரும்பி வருவாங்க. அந்த இஸ்ரேல் தேசத்தை மறுபடியும் ஆளுகை செய்வாங்க என்று கர்த்தர் சொன்னார். 33ஆம் அதிகாரம் 23-26 வரைக்கும் வாசிங்க. 33ஆம் அதிகாரம் 23-26 வரைக்கும். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் கர்த்தர் தெரிந்து கொண்ட 2 வம்சங்களையும்
வெறுத்து போட்டார் என்று இந்த ஜனம் சொல்லி. நல்லா கவனிங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த இனத்தை வெறுத்து போட்டார் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் சொல்லி, தங்களுக்கு முன்பாக என் ஜனம் இனி ஒரு ஜாதி அல்லவென்று. நல்லா கவனிங்க, தங்களுக்கு முன்பாக இனிமேல் இந்த ஜனங்கள் ஒரு ஜாதி ஆவதில்லை, ஒரு ஜாதி ஆவதில்லை. இனி அவங்களுக்கு ஒரு நாடு வராது, அங்க அவங்க ஆளுகை செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன? எல்லா இடத்துலயும் சிதறுண்டு போனாங்க. இப்ப எங்க யார் இருக்கானே தெரியாது. ஆகவே இனிமேல் அவங்கள ஒரு ஜாதி ஆவதில்லை என்று அவங்க சொன்னாலும் அதை தூசிக்கிறவர்கள் என்பதை நீர் காண்கிறதில்லையோ? வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை ஆண்டவர் சொன்னார், வானத்துக்கும் பூமிக்கும் குறித்த அந்த நியமனங்கள் நான் காவாமல் பகற்காலத்தையும் இரா காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்று போகிறது உண்டானால் அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியையும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் தள்ளி நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். வெறுத்து போடும் அப்படின்னு நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்ன வானத்தையும் பூமியையும் குறித்த நான் பண்ணின அந்த நியமனத்தின் திட்டம் எப்படி மாறுவதில்லையோ அதே போல நான் அவங்களுடைய முற்பிதாக்களோட செய்த உடன்படிக்கையும் மாறாது. நான் மறுபடியும் கூட்டிட்டு வருவேன் சொன்னார், மறுபடியும் கூட்டி கொண்டு வருவேன் என்று சொன்னார். அதனால தான் எசேக்கியேல் 37 அதிகாரம் 21 இருந்து வாசிங்க. எசேக்கியேல் 37 அதிகாரம் 21 இருந்து. நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து நல்லா கவனிங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் போயிருந்தாலும் அங்க இருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்தில் வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். நல்லா கவனிங்க, சாலமோனுடைய காலத்துல சாலமோனுடைய கீழ்ப்படியாமையினால அங்க அந்த தேசம் ரெண்டா போனது. நல்லா கவனிங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் மறுபடியும் கூட்டி கொண்டு வரக்குள்ள அவங்க ஒரே ஜாதியா இருப்பாங்க, ரெண்டு நாடாது இருக்காது. சமாரியாவையும் எருசலேமையும் தலைநகராய் கொண்டு அவங்க இனி ஆள வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க இனி ஒரே ஜாதியா இருப்பாங்கன்னு சொன்னாரு. அதுபடியே இன்றைக்கு ஒரே ஜாதியா தான் அந்த இனங்கள் நினைச்சாங்க இருக்கா. நல்லா கவனிங்க, உலகம் முதலா இன்றைக்கு 13 மில்லியன் ஜூதர் இருக்காங்களாம். உலகம் முத்தலா இன்றைக்கு 13 மில்லியன் ஜூதர் இருக்கிறாங்களாம். அதுல 5.2 மில்லியன் ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்துல தான் இருக்கு. இஸ்ரேல் தேசத்துல தான் இருக்கு. பாருங்க, இவ்வளவாய் அந்த இனங்கள் அழிஞ்சாலும் கர்த்தர் இன்று வரைக்கும் அந்த இனத்தை காத்து வந்திருக்கிறார். ஆமேன். மறுபடியும் உலக முத்தலாண்ட நல்லா கவனிங்க, ஏராளமான அதாவது இஸ்ரேல் தேசத்தை விட உலக முத்தலா இன்னும் இருக்குது, யூத மக்கள் இருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் கூட இந்தியாவுக்கு, அதாவது இந்தியா வந்து ஈரான்கிட்ட எண்ணெயை வேண்டுது, அதுக்கு அமெரிக்கா பலமாக எதிர்க்குது. நீங்கள் வேண்டக்கூடாது, பெட்ரோல் அங்கே வேண்டக்கூடாது அப்படி எதிர்க்குது. ஆனால் இப்படி அந்த அந்த எதிர்ப்புக்கு பின்னாலேயும் யூதர் தான் இருக்காங்கன்றாங்க. காரணம் என்ன? அமெரிக்கா எச்சரிக்குது, அவங்க எண்ணெயை அங்கே வேண்டுவாங்களா இருந்தால் இந்தியா மேலும் பொருளாதார தடையை விதிக்கணும், இப்படியான காரணம். அதுக்கு பின்னால் கூட யூதர் தான் இருக்காங்களாம். அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இன்றைக்கு 5.2 மில்லியன் ஜனங்கள் அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொன்னபடி அவங்கள மறுபடியும் என்ன செய்தாரு? கூட்டி கொண்டு வந்து ஒரே ஜாதியாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறார். ஆமேன். அத்தி மரம் இன்றைக்கு நம்முடைய கண்ணுக்கு முன்னால் என்ன செய்யுது? துளிர் விடுது. வசந்த காலம் தெரியுது என்றால் அத்தி மரத்தில் இருக்கிற ஒரு விகற்பமான காரியம் என்னண்டா, இல வர்றதுக்கு முன்னாலேயே பூ காய் வரும். பிறகுதான் அதுல என்ன வரும்? இல வரும். அது போல நல்லா கவனிங்க, கொஞ்சமா காய் பூ காய் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இலையோட நிக்கிற மாதிரி அழகான ஒரு அத்தி மரமாக இஸ்ரேல் தேசம் இன்றைக்கு உலகத்தில் திகழ்கிறது. நல்லா கவனிங்க, அவங்களோட தேசத்தில் இன்றைக்கு எந்த குறைவும் இல்லை, எல்லா வளங்களிலும் சிறந்தவங்க விளங்குறாங்க. ஒரு வறிய நாடாய் அது எல்லா உலகத்திலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு முன்னேற்றம் அடைந்த நாடாக இஸ்ரேல் இருக்கிறது. இஸ்ரேல் என்ற பேரை சொன்னா தெரியாதவங்க எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த தேசம் இருக்கு. உலகத்தில் ஒரு மேன்மையான தேசமாய் இருக்கிறது. இஸ்ரேலிய அரபிய யுத்தங்கள் வந்தாலும் எல்லா யுத்தத்திலும் அந்த தேசம் என்ன செய்யுது? இன்றைக்கு ஜெயம் பெற்றிருக்கு. இன்றைக்கு அந்த தேசத்தில் இருந்து அந்த ஜனங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள அந்த தேசம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. இது எதை காட்டுது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்னார், நீ எதை பார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்ற வார்த்தை என்ன செய்யாது?
ஒளியாது. இன்றைக்கு நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அந்த தேசம் வந்திருக்கு ஐயா. அந்த தேசத்தை துடைச்சு போட்டாங்களே, அந்த பாலஸ்தீனம் என்ற பேரையே மாற்றி போட்டாங்களே. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. இப்ப நீங்க சில நேரத்தில் இலங்கையில் பாருங்க, இடம் பெயர்ந்து நாம ஓடுவோம். இடம் பெயர்ந்து நாம ஓடும்போது நம்முடைய வீடெல்லாம் கட்டி கட்டி அந்த இடத்துல தான் இருக்கும். ஆனா யுத்தத்தில் அந்த கல்வீடெல்லாம் உடைக்கப்பட்டு நாம் அப்படியெல்லாம் சிதறண்டு போச்சுன்னு வைங்க. நீங்க ஒரு 10-15 வருஷம் கழிச்சு திரும்ப நீங்க அங்க போனீங்கன்னா உங்களோட காணி எங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. உங்களோட காணி எங்க இருக்குன்னே தெரியாது. நிறைய பேர் ஓடக்குள்ள நகையெல்லாம் தாட்டிட்டு போனவன், மரத்துக்குள்ள அதுக்குள்ள நகையெல்லாம் தாட்டு போனோம். திரும்பி வந்து பார்த்தா எது காணின்னு தெரியாது. எதுக்கிட்ட தாட்டுறேன் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் சொன்ன காரியத்தை நானே கேட்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஆனால் பாருங்க, ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நாம போனாலே, ஒரு 5 வருஷம் கழிச்சு போனாலே தெரியாது. அதுக்குள்ள முள்ளெல்லாம் வளர்ந்து அது வளர்ந்து இது வளர்ந்து எங்க இருக்கண்டே தெரியாம போயிட்டு. அப்ப நல்லா கவனிங்க, உலகத்தில் இன்றைக்கு பாருங்க 1900 வருஷங்களுக்கு மேலாக இஸ்ரேல் என்ற ஒரு தேசமே இல்லாதிருந்தது. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் மறுபடியும் அந்த தேசத்தை உருவாக்கினார். இன்றைக்கு உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்ற பெயர் எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, பாலஸ்தீனம் என்ற பெயர் வந்து யூதர்களுக்கு இனிமேல் அந்த நாடு கிடைக்கக்கூடிய எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. காரணம், ஐநாவில் அதுக்கான நிறைவேற்றப்படணும், அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படணும், இல்லைண்டா கிடைக்காது. அதுல நீங்க நல்லா கவனிங்க, இஸ்ரேல் என்ற பெயர் மறுபடியும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சுயமா ஒரு கொடி வரணும்னு சொன்னா ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அதுக்கு முக்கியமான 5 நாடுகளுடைய அங்கீகாரம் வேணும். சீனாவும் ரஷ்யாவும் எப்பொழுதும் யூதருக்கு எதிரான நாடுகள். ஆனா அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது அவங்களை அறியாமலே அவங்களும் அதுக்கு இசைவாக ஓட்டு போட்டாங்களாம். காரணம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும். சீனாவும் ரஷ்யாவும் அதுக்கு எதிர்த்திருந்ததுன்னு சொன்னா அந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்க முடியாது, இஸ்ரேல் தேசம் உருவாகாது. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும் இல்லையா? அதனால அவங்கள அறியாமலே அவங்களும் அதுக்கு இசைவா ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் உருவாகியிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் உருவாகின உடனே அதுக்கு ஏற்ற கொடியை அமெரிக்கா தானே சேர்ந்து உருவாக்கினது. அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு கொடியை அதெல்லாம் போட்டிருக்கு அந்த வீடியோவில். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், தங்களுக்கு சுயமாக நாடு வந்து விட்டது என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். 1800ஆம் ஆண்டுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய தாயகத்துக்கு யூதர்கள் திரும்ப வலிக்கிட்டாங்க. இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் அடைந்த போது அந்த தேசத்தில் இருந்த மக்களுடைய தொகை 6,50,000. 6,50,000 தான் 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் தேசத்தில் இருந்த யூத மக்களுடைய தொகை. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 5.2 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. காரணம் என்ன? தேவன் சொன்னதை தேவன் செய்திருக்கிறார் ஐயா. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவர் வார்த்தை ஒளியாதென்றவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் நீங்கள் பாருங்கள். அத்தி மரம் துளிர் விடும் போது ஒன்றை நீங்க அறிஞ்சிக்கங்க. பாத்தீங்கன்னா அதுல பூ வந்துச்சு, இப்ப காய் வந்துச்சு, இப்ப இலையெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அத்தி மரம் மிகவும் செழிப்பாக இந்த உலகத்துல காணப்படுது. இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது? இயேசுவினுடைய வருகை சமீபம் ஐயா. இயேசுவினுடைய வருகை சமீபம், ஆண்டவர் வருகை சமீபம் என்பதைத்தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய உருவாக்கம் நமக்கு உணர்த்துகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல நாம ஒரே பார்க்கறதால நமக்கு தெரியுது இல்லை, நாம் ஒரே பார்க்கறதுனால நமக்கு என்ன செய்யுது இல்லை, தெரியுது இல்லை. ஆனா நல்லா கவனிங்க, வேதத்தின் வெளிச்சத்தில் இருந்து நீங்க அதை கவனிச்சு பார்ப்பீங்கண்டா தேவ வருகை எவ்வளவு சமீபம் என்பதை அறிந்துக்கலாம். நல்லா கவனிங்க. இஸ்ரேல் தேசம் உருவான உடன் நடக்கிற ஒரு காரியத்தை வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. ஒரு யுத்தம் ஒன்றுக்கு இன்றைக்கு உலகம் தயாராகி கொண்டிருக்கு. 2ஆம் உலக மகா யுத்தம் நடந்த போது 53 மில்லியன் ஜனங்கள் செத்ததாம். 53 மில்லியன் ஜனங்கள் செத்ததாம். யோசிச்சு பாருங்க, 24 மில்லியன் ராணுவம் மட்டும் செத்ததாம். எவ்வளவு ஜனங்கள் செத்து இருக்கும் அந்த நல்லா கவனிங்க. நான் அதை பார்த்தேன். ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளவு பேர் செத்தானுங்க. அப்பா பார்க்கவே பயமாயிருக்கு. யோசிச்சு பாருங்க, 14 மில்லியன் ஜனம் சைனாவில் மட்டும் செத்துருக்கு. யோசிச்சு பாருங்க, ஏராளமான ஜெர்மன்காரன் செத்துருக்கிறான். யூதர்கள் மாத்திரம் 6.2 10 மில்லியன்றாங்க. யார் கணக்கு வச்சு கொண்டான்? 10 மில்லியன் யூதனும் செத்தன்றான். நல்லா கவனிங்க. இப்போ 53 மில்லியன் மொத்தமா செத்திருந்தாலும் கூட யூதர்கள் மாத்திரம் 6.2 10 சொல்ல முடியாது. ஆனா நிறையவே தான் செத்துருக்கு. ஆனாலும் தேவன் அந்த மக்களை மறுபடியும் கூட்டி சேர்த்தார். நல்லா கவனிங்க. உட்டஞ்சி போனாலும் நொறுங்கி போனாலும் கர்த்தர் மறுபடியும் அந்த மக்களை என்ன செய்தார்? உருவாக்கினார். ஆண்டவர் சொன்னார், நான் கூட்டிட்டு வருவேன். நான் என்ன செய்வேன்? கூட்டிட்டு வருவேன். அவங்க போயிருக்கிற எல்லா இடத்திலும் இருந்து நான் என்ன செய்வேன்?
கூட்டிட்டு வருவேன். ஆண்டவருடைய கூட்டிட்டு வந்திருக்காரா இல்லையா? கூட்டிட்டு வந்திருக்காரா இல்லையா? எதுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்திருக்காருண்டா, எதுக்கு சரியா சொல்லுங்க பாப்போம். எதுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கான்னு சரியா சொல்லுங்க. நான் ஒரு கொஸ்டின் கொண்டு வந்தேன். எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு? சத்து நல்லா கவனிங்க. எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரண்டா, நம்மளை கூட்டிட்டு போவ. எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு? நம்மளை கூட்டி கொண்டு போக. அதைத்தான் அவங்களும் அங்க நல்லா கவனிங்க. இஸ்ரேல் தேசத்தினுடைய உருவாக்கம் எதை காட்டுது? ஆண்டவர் வருகை சமீபம். ஆண்டவர் வந்தா யாரை கூட்டிட்டு போறாரு? எங்களை கூட்டிட்டு போறாரு ஐயா. ஆகவே இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம். ஆமீன். சீக்கிரமா சில காரியங்களை பார்ப்போம். எசேக்கியேல் 39 நல்லா கவனிங்க. அந்த 37 இருந்து 37 முதல்ல வாசிங்க. 22ஆம் வசனத்தை வாசிங்க. 37 இருந்து முதல் சில காரியம் டக்குன்னு வாசிப்போம். 37 22. அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்தில் ஒரே ஜாதியாக்குவோம் என்று சொன்னாரு. இப்ப 23 வாசிங்க. அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. நல்லா கவனிங்க. தீட்டுப்படுத்த மாட்டாங்க. இனி அதுக்கு பிறகு நரகலான விக்கிரகங்களை நமஸ்காரம். இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் நரகலான விக்கிரகம் இருக்கா? இல்ல. ஆண்டவர் சொன்னார் ஒரே ஜாதி ஆக்குவன். இன்றைக்கு அது ஆக்கி இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் நரகலான விக்கிரகங்கள் இனி அவர்கள் நமஸ்கரிக்க மாட்டாங்க. இன்றைக்கு அவங்க நமஸ்கரிக்கிறாங்களா? இல்ல. நல்லா கவனிங்க. இது கடைசி காலம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. இப்ப பாருங்க 24 வாசிங்க. என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். இப்ப ஆண்டவர் வர வேண்டியதான் மிச்சம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தாவீதின் அரியணையிலே வீற்றிருக்க வேண்டியதான் மிச்சம். கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ ஒரே ஜாதியா மாற்றிட்டாரு. நரகலான விக்கிரகங்களை அந்த ஜனங்களை விட்டு அகற்றிட்டாரு. இனி இயேசு வர வேண்டியதான் மிச்சம். இயேசு வந்து ஆளுகை செய்ய வேண்டியதான் மிச்சம். அவரோட சேர்ந்து நாங்களும் ஆளுகை செய்ய வேண்டியதான் மிச்சம். ஏண்டா இயேசு என்ன செய்ய போறார்? வரப்போகிறார். ஆண்டவர் சொன்னார் அத்திமரத்தை பார், அத்திமரத்தை பார், அதில் இளங்கிளைகள் எல்லாம் தோன்றி துளிர் விட்டது. இப்போ வசந்த காலம் சமீபமாயிட்டு, ஆண்டவர் வருக சமீபமாகிவிட்டது. ஏனென்றால் இயேசு வரப்போற. நல்லா கவனிங்க. இப்போ யுத்தத்துக்கு தயாராகுது. நீங்கள் வீட்டை போய் படிச்சீங்க. நான் நேரம் போறபடியா நானே சொல்ல. நல்லா கவனிங்க. இந்த எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டை போய் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே அதில் சொல்லப்பட்ட யுத்தம் அணு ஆயுத யுத்தம் தான். ஆமே. அந்த பிரேதங்கள் எல்லாம் எடுத்து புதைக்கிறதுக்கு 7 மாதம் செல்லுமாம். ஏன் 7 மாதம் செல்லும்? ஏன் செல்லும்? காரணம் அந்த பிரேதங்களை டக்குன்னு எடுக்க முடியாது. காரணம் அதில் அணு கதிர்கள் இருக்கும். ஆகவே ஒரு எலும்பை கண்டாலும் கூட அதில் ஒருத்தன் ஒரு அடையாளத்தை போடுவானாம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பிரேதம் கிடக்கு, ஒரு பொடி ஒன்று கிடக்கு, யாரும் கிட்ட போகாதீங்க. இதெல்லாம் இன்றைக்கு எதை காட்டுது? நல்லா கவனிங்க. இந்த ஹெரோசிம் இதில் இந்த இப்போ கிட்ட புக்குசிமாவில் வந்துச்சு இல்லையா, அந்த அணு மின் உலையில் வந்து ஒரு வெடிப்போண்டு. அதெல்லாம் நமக்கு பெருசாக வெளியால் நடந்த பிரச்சனை இப்போ யாருக்கும் தெரியாது. பிரச்சனை முடிஞ்சோன்னா 40 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒருத்தரும் இல்லையாம் அங்கே. யோசிச்சு பாருங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கான். நான் என்ன செய்யற சத்தா இதிலே சாகுறேன். யாரும் இல்லை. ஏராளமான பிள்ளைகளுக்கு வருத்தம். இதெல்லாம் ஜப்பான் யாருக்குமே காட்டலை வெக்கம்னு. ஆனால் உள்ளால அதனால பாதிக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளம். அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நேரடியாகவே பாருங்க, இது அணுமின் நிலையத்தில் ஏற்பட்ட ஒரு வெடிப்பின் நிமித்தம் இவ்வளவு பாதிப்பு வரும்டா. நேரடியாகவே அணுகுண்டு அடிச்சா எவ்வளவு வரும்? அல்லேலூயா. ஏற்கனவே இப்போ அமெரிக்கா சொல்லுது, அது இஸ்ரேலை பார்த்து நீ ஈரானை தாக்கிறாத. ஏன் தாக்காத? நீ தாக்குனீன்னா நீ வந்து என்ன நினைச்சு தாக்குவ? அங்கே உள்ள அவங்களுடைய இராணுவ நிலைகளை அழிப்போம்னு நினைச்சு தான் தாக்குவ. ஆனால் அதுக்குள்ள அவன் என்ன வச்சிருக்கான்னு தெரியாது. ஒருவேளை அவன் வச்சிருக்கிறத அவனுக்கே வெடிச்சாலும் அந்த நாட்டில் ஏராளமான பேர் சாவாங்க. அதன் நிமித்தம் உலகத்தில் பெரிய பிரச்சனை வந்துடும், கவனம்ன்று சொல்கிறான். ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லுது? நான் அடிக்கும்போது சொல்ல மாட்டேன். ஏன்டா அவன் அணுகுண்டு செஞ்சா எனக்கு ஆபத்து, நான் சொல்லாமத்தான் அடிப்பேன். எந்த நேரத்திலும் ஈரானுக்கு அடிக்கலாம். ஒருவேளை ஈரானுக்கு இஸ்ரேல் அடிச்சு அதன் நிமித்தம் அமெரிக்கா சொன்னபடி பிரச்சனை வருமாக இருந்தால் உலகத்தில் இஸ்ரேலினுடைய பெயருக்கு பாதகமான ஒரு விளைவு வரும். காரணம், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அதன் நிமித்தம் கோவப்படுவாங்க. ஒரு 2 லட்சம் ஈரானியர்கள் செத்துட்டாங்கன்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க? இஸ்ரேலை பார்த்து, நீ என்ன பெரிய நாடா? நீ என்ன எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் பெரிய நாடா? நீங்களுக்கெல்லாம் கையில் நினைச்சியானோ கண்டிப்பாக ரசியா சொல்லும்.
நல்லா கோணிங்க. அதோட சேர்ந்த கூட்டணி அங்கே படையெடுக்கும். இதைத்தான் எசேக்கியேல் 38, 39 நாம வாசிக்கிறோம். மறுபடியும் மிகப்பெரிய ஒரு யுத்தம் உருவாகும். ஆனா அதுக்கு முன்னால கர்த்தர் வரணும். அதுக்கு முன்னால கர்த்தர் வரணும். அப்ப இதெல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்கடா, என்ன விளங்குறீங்க? என்னையா விளங்குறீங்க? ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவர் வரப்போறான்னா நாம என்ன செய்யணும்? நாம ஆயத்தப்படணும். மற்றது நல்லா கவனிங்க. ஃப்ளைட்ல போறவங்க ஃப்ளைட்டுக்கு எதுவும் சேதம் வந்துட்டேன்னு வைங்க, முதலாவது யார் ஆயத்தப்படுத்துவாங்க? ஃப்ளைட்டுக்கு பிரச்சனைண்டா என்ன செய்வாங்க? பயணிகளை தான் பிடிச்சி பைலட் பாஞ்சிட்டான்னு வைங்க, பிரச்சனை வரும். இங்கே ஒரு கப்பல் அடிபட்டது, பைலட் பாஞ்சு ஓடிட்டான், அந்த கப்பலில் அந்த கேப்டன் பாஞ்சு ஓடிட்டான், பிரச்சனை. முதல் யார் ஆயத்தப்படுத்துவாங்க? பயணிகளை. அதுக்கு பிறகுதான் அதில் வேலை செய்கிற மாலுமிகள் எல்லாம் தங்களை ஆயத்தம். அது மாதிரி ஆண்டவர் வந்தால் நீங்கள் நிச்சயமாக போவீங்க. மற்றவங்களை விடாதீங்க. அவங்கள என்ன செய்யுங்க? நீங்கள் மட்டும் தப்பி ஓடுறது பிடிப்பார் ஆண்டவர். கேப்டனை பிடிச்சாச்சு. கேப்டன் மட்டும் தப்பி ஓடினபடியா கேப்டனை பிடிச்சாச்சு. நீ ஓடக்கூடாது, நீ நின்று எல்லாரையும் கவனிச்சுட்டு தான் ஓடிருக்கணும். நீ மட்டும் தனியாக நின்று பாஞ்சு நீந்தி போவே, அவனை இப்போ பிடிச்சாச்சு. அது மாதிரி நாம் மட்டும் ஆண்டவர் வந்தால் ஓடிடலான்னு நினைக்காதீங்க. மற்றவனை ஆயத்தப்படுத்தணும் ஐயா, மற்றவனை ஆயத்தப்படுத்தணும். அதனால தான் நான் சில சுரேஷ் கொண்டு வந்துருக்கேன்னு நினைச்சேன். ஒரு வீடியோ கிளிப்ஸ் உண்டு, அதாவது பாதாளத்துலேருந்து ஒரு கடிதம். அது வந்துச்சுன்னா நிச்சயமாக அதை நான் போட்டு காட்டுறேன், நல்லா இருக்குன்னு அவர் சொன்னார். அதுங்க பாதாளத்துலேருந்து ஒரு கடிதம். பாதாளத்துக்கு போனவன் பாதாளத்துலேருந்து தன் நண்பனுக்கு எழுதுறானாம், ரட்சிக்கப்பட்ட நண்பனுக்கு ஒரு கடிதம். இவ்வளவெல்லாம் நல்லா பழகி நீ எனக்கு சத்தியத்தை சொல்லாதால நான் கடைசியாக இங்கேருந்து வேதனைப்படுகிறேன். நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை மிக சமீபம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாரு, நல்லா கவனிச்சு பாரு. நாம் நினைப்போம் இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் இருக்கும், இப்படியே தான் இருக்கும். நாளைக்கு நாம் போடுற திட்டத்தை போடுவோம். காலையில் வேலைன்னா இன்னைக்கு புரோஜனம் எல்லாம் வேண்டி பூஸ்ட் எல்லாம் வேண்டி வேலைக்கு போகிறதுக்கு தயாராக தான் வச்சுருப்போம். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் வரும்போது நடுவார்கள், கட்டுவார்கள், கல்யாண வீடு எல்லாம் நடக்கும். அதில் போட்டிருக்கும் 2015ஆம் ஆண்டு நான் பாலத்தை திறக்கிறேன் போட்டிருக்கும். போட்டு அவன் செய்யறத நட்டுவார்கள், கட்டுவார்கள், எல்லாம் போட்டுருவான். நம்மளும் பார்த்துட்டு இருப்போம், திறந்துருவான் போலாம் கிடக்கு. அதுக்கெல்லாம் ஆண்டவர் வந்தால் என்னையா செய்யறது? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வருகை எங்கே எப்பொழுது எப்படி என்று நமக்கு தெரியாது. அதனால நாம் ஆயத்தம். நல்லா கவனிங்க. இன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள், அங்கே இருக்கிற யூத மக்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த புதாக்கள் சின்னத்தில் கேட்கறது யார் அவங்க எல்லாம் கேட்கறது. அதனால சுருக்கமாக நான் சொல்ல முடிக்க. நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல அவங்க. இப்போ ஆன்மீக குருட்டாட்டத்தில் அவங்க இருக்காங்க. இயேசு அவங்க தங்க சொந்த ரட்சகராக இன்னும் ஏற்றுக்கொள்ளல. நல்லா கவனிங்க. ஆனாலும் தேவன் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. 11. மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், நல்ல புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடின மனது உண்டாயிருக்குமாம். எப்ப இந்த புறஜாதிகளுடைய நிறைவாகும் வரைக்கும். புறஜாதி மக்களாகிய நாங்க ரட்சிக்கப்படுறோம் இல்லையா, இதுக்கு ஒரு கால அளவு இருக்கு. என்றைக்குமே போய் மற்றவனுக்கு சத்தியம் சொல்லி கொண்டு நில்லண்ட ஆண்டவர் சொல்லல. நோவாவின் கதவு அடைக்கப்பட்ட மாதிரி இந்த கிருபையின் வாசல் ஒரு நாள் மூடப்படும். அந்தந்த சட்டம் இருக்கிற நாட்கள்ல தான் அந்தந்த சட்டத்துக்கு நம்ம பலனை பெற்றுக்கொள்ள முடியும். வீடு வேண்டுன்னா ஒரு பிள்ளைக்கு 4000 தர்றோம், சட்டம் வச்சுருந்தான் ஜெமல்ல. அந்த சட்டம் 2005 தான் கடைசியா இருந்துச்சு. அதோட இப்ப இல்ல. இப்ப நான் வீடு வேண்டிட்டு அண்டைக்கு தந்த 4000 இன்றைக்கு தருவீங்கன்னா தருவானா? இல்ல, சட்டம் போயிட்டு. அது மாதிரி இன்றைக்கு என்ன சட்டம் இருக்கு? நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் வா, தேவன் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வார், உன்னுடைய பாவங்களை மன்னித்து உன்னை தேவ பிள்ளையாய் மாற்றுவார். இன்றைக்கு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் இருக்கிற நேரத்திலேயே சட்டத்தை பயன்படுத்தி மன்னிப்பை பெற்றுக்கணும். ஆனா இன்றைக்கு இந்த சட்டத்தின் மேன்மை யாருக்குமே தெரியறதில்லை. இப்போ காரணம் அந்த நாளில் இந்த நாளில் பதட்டப்பட்டு நிறைய பேர் வீடு பண்ணுற மாதிரி, அந்த நாளில் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அந்த காசு கிடைச்சிருக்கும். சும்மா தான் கொடுத்தான் 8 வருஷத்துக்கு கொடுத்தான். ஆனால் யாரும் அந்த டைமில் வேண்டலை. ஆனால் இந்த டைமில் வேண்டுனா அந்த சலுகை இல்லை. நான் சொல்றது நல்லா கவனிங்க. அதே மாதிரி இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், பாவ மன்னிப்பு இதுக்கு இணையானது ஒன்றுமே இல்லை. பாவ மன்னிப்புக்கு இணையானது எதுவும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் அதுக்கு வர்றதில்லை. காரணம் என்ன? லேட்டாக பார்த்துக்குவோம். நிறைய பேர் சொல்கிறான், வயசு போனவர் தான் பார்ப்பேன்,
இல்லைன்னு சொன்னா நான் கொஞ்சம் லேட்டா வாரேன், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாரேன், சட்டம் முடிஞ்சிடும். பிறகு நோவின் கதவு அடைக்கப்பட்ட மாதிரி அடைக்கப்பட்டுரும். பிறகு வந்து வெளியே தட்டுறவங்களுக்கு அது திறக்கப்படாது. அதனால புறஜாதிகளுக்கு கர்த்தர் ஒரு நிறைவை வைத்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டு கொண்டார். ஒரு நாள் இது முடிஞ்சிடும், ஒரு நாள் இது முடிஞ்சிடும். இந்த நிறைவு வரும் வரைக்கும் இஸ்ரவேல் மக்களுடைய இருதயம் கடினமாகவே இருக்கும். அவங்க ரட்சிக்கப்படாத மக்களாகவே இருப்பாங்க. இந்த நிறைவு வந்த பிறகு அங்கே என்ன நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா ஒரே நாள்ல அந்த தேசம் மனம் திரும்பும். இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்வாங்க? ஒரே நாள்ல ரட்சிக்கப்படுவாங்க. எப்படி என்றால், மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விளக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவருடைய செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள். இன்றைக்கு நற்செய்தி இயேசு மரித்தார் என்ற காரியத்தை நாங்கள் அவங்க சொல்றோமே, அதை அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதன் நிமித்தம் அதை அவங்க பகைக்கிறாங்க. அதன் நிமித்தம் தான் இன்றைக்கு தேவ அன்புக்கு அவங்க தூரமா இருக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய நல்ல கவனிங்க, பகைஞராக இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் தேவனை ஆராதித்தவர்கள், உண்மையான தேவனை. அவங்களின் நிமித்தம் இவங்க அன்பு கூறப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஏனென்றால் தேவனுடைய அழைப்பும் கிருபை வரமும் மாறாது. இதே காரியத்தை தான் நீங்க சகாரியாவில் வாசி பார்த்தா அங்க ஆண்டவர் சொல்றார், குத்தின என்னை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க? புலம்பி அழுவாங்க. நீங்க சகாரியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையில தன்னை பாதத்தை வைப்பாராம். அந்த நேரத்தில் அங்க யூத மக்கள் எல்லாம் புலம்பி அழுவாங்களாம் இயேசுவை பார்த்து. ஐயோ, நாங்கள் இவரை அல்லவா சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தோம், இவர்தான் ஆண்டவர், இவர்தான் ஆளுகை செய்ய போகிறார். அன்றைக்கு அழுவாங்களாம். அன்றைக்கு யூத மக்கள் முழுவதும் மனம் திரும்பும். இதை குறித்து இஸ்லாமிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்கிருந்து இயேசு வருவாராம். அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்வாராம்? மூசா நபி, அங்கிருந்து மூசா இல்ல ஈசா நபி, அங்கிருந்து வருவாராம். வரும்போது என்ன செய்வாரண்டா, அந்த அங்க ஒரு இது இருக்குல்ல, மசூதி உண்டு, இந்த மோரியா மலையில் ஒரு மசூதி இருக்குல்ல, அப்படியே வானத்தில் வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த மசூதியிலேருந்து கொஞ்சம் மேலுக்கு நிற்பாராம். நின்ற உடனே ஒரு ஏணி அவருக்கு கொடுப்பாங்களாம். ஒரு ஏணி கொடுப்பாங்களாம். அந்த ஏணியிலேருந்து இறங்கி வந்து அவர் அங்கே உள்ள அந்த மசூதியில் தொழுகை செய்வாராம். அங்கேருந்து வாரவருக்கு கீழே இறங்க முடியாது. அங்கேருந்து கீழே இறங்கி வர்றாரு. அப்புறம் இதில் வந்தோன்னே ஏணி கொடுத்து தானே ஆளை கீழே இறக்கணும். யோசிச்சு பாருங்க. நல்லா கவனிங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வருவார். அவருக்கு ஏணி எல்லாம் கொடுக்க தேவையில்லை. கிழக்கு இருக்கிற ஒலிவ மலையில அவற்ற பாதம் நிற்கும். அங்கு கிழக்கு இருக்கிற ஒலிவ மலை நடு மையத்தில் ரெண்டாய் பிளக்கும் என்று பைபிள் சொல்லுது. இயேசு வருவார். அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். நன்றா கவனிச்சு என்ன செய்யுங்கள்? பாருங்கள். இஸ்ரவேலில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. அதை குறித்து ஒரு செய்தி வந்தா வடிவா கேளுங்க. வேத வசனத்தோடு அதை ஒத்துருக்கான்றத பாருங்க. என்றால் ஆண்டவர் வருக சமீபம். இயேசுண்ட வருக சமீபம். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் ஒளியாது. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் ஆண்டவர் சொன்னார், என்ற வார்த்தை வந்து ஒளியாது. எவ்வளவு ஒரு உன்னதமான வார்த்தை பாருங்க. நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் என்ன செய்திருக்கு? உருவாகி இருக்கு. நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே இஸ்ரேல் தேசம் உருவாகி. இதிலிருந்தே தெரியுது வேதம் எவ்வளவு உண்மை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். அதுக்கு முன்னால பிரச்சனை வந்துட்டேன்டா, நாம மட்டும் தப்பி ஓடுவோம்டா, கேப்டனை போல நாம் இருக்கலாது, பாஞ்சி நீந்தி ஓடிடலாம் இருக்கலாது. ஹல்லேலூயா. ஜனங்களை காப்பாற்றணும், ஜனங்களை காப்பாற்றணும். நான் மட்டும் தப்பி வந்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முன்னுக்கு ஓடி போய் நிற்கலாது. ஹல்லேலூயா. மாலுமிகள் நாங்கள் வந்துட்டோம், அங்க இருந்த பெசஞ்சர் எல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கிறாங்க, நாங்கள் மட்டும் ஓடி வந்துட்டோம் சொல்ல முடியாது. அப்போ அதனால் மற்றவனை நாம் என்ன செய்யணும்? காப்பாற்றணும். அதில் போடுறான் பாருங்க, ஏதாவது பிரச்சனை வந்துட்டேன்டா பிள்ளைகளுக்கு முகத்தில் எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க? ஃப்ளைட்டில் போடுறானா இல்லையா? அதெல்லாம் அந்த ஆக்சிஜன் எல்லாம் பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. நீங்கள் மட்டும் போட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பிள்ளை விடம்பெல்லாம் தெரியாமல் கஷ்டப்படுது,
இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு வயசு போன ஐயா எங்கே கிடக்குன்னு தெரியாமல் தேடுறார். அவர் தேடட்டும், எனக்கு என்னட்டு நீங்கள் மட்டும் போட்டு உட்காந்துருக்காதீங்க. கண்டி எடுத்தெடுத்து ஓட்டோ அடிக்காதீங்க. உங்களை நீங்கள் பார்த்தது காணும். கொஞ்சம் அவனையும் பாருங்க ஐயா, கொஞ்சம் அவனையும் என்ன செய்யுங்க பாருங்க. காரணம் என்ன? அவனுக்கும் நம்ம தான் பொறுப்பாளி. அவனுக்கு இந்த விஷயமெல்லாம் விளங்காது. நீங்கள் அந்த இந்தியாவில் நடந்த வாக்குவாதத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பாக கிடக்கு. எத்தனை பேர் இன்றைக்கு தெரியாமல் நிற்கிறான் பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகள், எவ்வளவு பேருக்கு இன்றைக்கு இது உண்மை தெரியலை. ஆனால் அந்த இதில் போகிறது நல்ல வடிவாக கவனித்து பார்த்தா நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க குரான்ல இருந்து ஏராளமான காரியங்கள் எடுத்து விளங்கப்படுத்துகிறாங்க. அவங்களால கதைக்க முடியாது. அப்படி இப்படி கத்திக்குள்ளே எதையாவது இந்த மாதிரி கிறுக்கு வேலை செய்யலாம். அப்புறம் கடைசி அந்த பரிச்சை பார்க்கக்கூடாதுன்றதுக்கு அவங்க என்ன சொல்லாங்கன்னா, இல்லையா இயேசுவை பரிச்சை பார்த்துருக்காங்களாம், மோசே வந்து பரிச்சை பார்த்து வரான் மலையில் அடித்து, அதனால குடிக்கின்றான். யோசிச்சு பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகள் நல்லா கவனிங்க. விளங்கல்ல, அவனுக்கு விளங்கல்ல. ஆனால் ஆண்டவர் சொன்னபடி வருவார். நமக்கு விளங்கி இருக்கு. விளங்காதவனுக்கு நாம தான் சொல்லணும். மூடனுக்கு நாம தான் சொல்லணும். ஞானிக்கு நாம தான் சொல்லணும். எல்லாருக்கும் நம்ம தான் சொல்லணும். அப்போ அதனால நாம மட்டும் மாஸ்கை போட்டு உட்கார்ந்துருக்கிறது சரியில்லை. மற்றவனுக்கும் போட்டு விடணும். ஆமேன். மற்றவனுக்கு நாம உதவி செய்யணும். கர்த்தருடைய சத்தியத்தை மற்ற ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆமா ஆண்டவரே, அத்திமரம் துளிர் விடும் என்று சொன்னீர். ஆண்டவரே, வசந்த காலம் சமீபமாயிட்டப்பா. உம்முடைய வருகை மிக மிக சமீபம். ஆண்டவரே, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று நீரங்களை விடுதலையாக்கினீர். இன்றைக்கு இந்த உண்மையை அறியாமல் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். தகப்பனே, அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமே. சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடையணுமே அப்பா. ஆண்டவரே, அதற்காகவே நீர் பொறுமையாக இருக்கிறீர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். அதாவது வேதம் சொல்லுகிறது, அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்காமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மையிலே நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு சொன்னதை அந்த நிமிஷத்திலேயே செய்ய முடியும். அதனால தான் அதாவது அப்போஸ்தலர் கேட்டார்கள், ஆண்டவரே, நீர் எப்போ வருவீர்? எப்போ வருவீர்? இக்காலத்தில் இஸ்ரவேலுக்கு திரும்ப ராஜ்யத்தை கொடுப்பீர். அதைத்தான் அவங்க கேட்குறாங்க. தாவீதின் சிங்காசனத்தில் இயேசு வீட்டிலிருந்து ஆளுகை செய்கிறது இக்காலத்தில் அது கிடைக்கும் என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு கொண்டு நிற்கக்கூடாது. நீங்கள் முதலாவது போய் என்ன செய்யுங்க? செய்ய வேண்டியதை செய்யுங்க. பாருங்கள், அந்த நாட்களில் இஸ்ரேல் தேசம் உருவாகவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்லா கவனிங்க. சுதந்திரம் அடையாத ஒரு தேசமாகத்தான் அது இருந்தது. அடிமை, தொடர்ந்து அடிமை. மக்கபேறுற காலத்தில் கொஞ்ச காலம் அவங்க வந்து சுதந்திர காற்றை அனுபவிச்சாலும் திரும்ப திரும்ப அடிமைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இயேசு சொன்னார், இல்லை, நீங்கள் போய் தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிங்க. காரணம், அந்த எல்லாத்தையும் சிந்திச்சு கொண்டு சுவிசேஷத்தை அறிவிங்க, சீக்கிரமாக செய்யுங்க. அன்றைக்கு ஈஸ்வருக்கு சொன்னார். இன்றைக்கு நம்மளோட கண்ணுக்கு முன்னாலேயே இஸ்ரேல் இருக்கே. அப்போ நாம் எவ்வளோ துரிதமாக இயங்கணும். இஸ்ரேல் தேசம் உலகத்தில் உருவாகலைன்னா நாம் கொஞ்சம் பேசாமல் இருக்கலாம். அதுக்காக சத்தியம் சொல்லாமல் இருக்கக்கூடாது நான் சொல்கிறேன். ஆனால் இது உருவாகிட்டு இனி காலம் சமீபம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் கேள்விப்பட உங்களுக்கு பயமாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த பார்க்கணும், இந்த செய்திகளெல்லாம் என்ன செய்யணும். ஆண்டவர் சொன்னால் அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள், மற்ற எல்லாம் அப்படியே இருக்குது. அத்தி மரத்தை என்ன செய்யுது? அடையாளமாக வச்சுருக்காரு. பார்த்தா துளிர் விட்டுட்டு எல்லாம் சொன்னாங்க, ஐயோ அடிக்கட்டை மட்டும் தான் இருக்குது, இதில் எங்கே துளிர் விட போகுது? எவ்வளோ நாள் சூரியன் அடித்து எல்லாம் காஞ்சி போச்சு. எல்லாம் அப்படி சொன்னாங்க. தண்ணியும் ஊற்றலை, யாரும் ஊற்றலை, என்னண்டு வரும். ஆனால் துளிர் விட்டுட்டு அத்தி மரம் துளிர் விட்டுட்டு நிறைய பேர் சொன்னாங்க, வேரோடையே பிடிங்கினா நல்லோம் அப்படிலாம் சொன்னாங்க. எவ்வளோ முயற்சித்தாங்க, பிடுங்கவே முடியலை. அந்த மக்கள் திரும்பவும் வந்து அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறாங்க. ஒவ்வொருக்காவும் அரபியர்களோடு நடந்த யுத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டாங்க. அந்த எருசலேமை முழுவதுமாக பிடிக்க முடியலை. அதனால தான் இன்றைக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. ஆனால் எல்லாத்தையும் அவன் பிடிச்சி நாட்டை விஸ்தரித்து இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நாடாக அது திகழ்கிறது. அல்லேலூயா.